தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் டெல்டா டிரைவர். என் பெயர் காதர். செல்லக்குட்டிகளா, எப்படி இருக்கிறீங்க? ஸோ இப்போ ரீசன்ட் டேஸாக வண்டி ஸ்பீடாக ஓட்ட வேணாம் அப்படிங்கிறத வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஸோ அதோட ஒரு ஃபைனல் டச்சாக ஒரே ஒரு விஷயம், ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஃபைனல் வீடியோ. இந்த மாதிரி வாகனத்தை நீங்கள் அதிகமான ஸ்பீடில் ஓட்டி, பைக்கை நீங்கள் அதிகமான ஸ்பீடில் ஓட்டி உங்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்திக்கிறது அல்லாமல் உங்களால் மற்றவங்களுக்கு பாதிப்பை நீங்கள் உண்டு பண்ணிடுறீங்க, ஓகேங்களா? ஒரு சம்பவம் நம்ம ஊருக்கு பக்கத்தில் நடந்தது, ஆனால் பாதிக்கப்பட்டது நம்ம ஊர் ஆள். ஒருத்தர் ஸ்பாட்லேயே மௌத்தா போயிட்டார். ஒருத்தருக்கு காலில் அடிபட்டு காலில் எலும்பு முள் உடஞ்சதுனால இன்னைய வரைக்கும் அவருடைய வாழ்க்கையே மாறிப்போச்சு. இல்லைன்னா சிங்கப்பூரில் செட்டில் ஆகி நல்லபடியாக இருந்துருப்பார். அந்த ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் நடக்கலைன்னா அவங்க பற்றி ஓரமாக தான் போனாங்க. ஆப்போசிட்டில் வந்த பசங்க, ஓகேங்களா, எத்தனை வயலேஷன்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. அவங்க பண்ணது வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை, அவங்களுக்கு லைசன்ஸ் இல்லை, அடுத்து அவங்க வந்தது ட்ரிபிள்ஸு, அடுத்த பண்ண தப்பு டேர்னிங்கில் ஸ்பீடு அவங்க அடிச்சு பண்ணல. அதாவது ஸ்லைட்டான டேர்னிங்கு, எய்த்தாப்பில் விசிபிள் உள்ள டேர்னிங்கில் அவங்க ஸ்பீடை ஜட்ஜ் பண்ணலை, ஓகேங்களா? இந்த பக்கம் காரு, அந்த பக்கம் பைக்கு, இவங்க நடுவில் பூந்து போகிறேன்ட்டு அடித்து அவங்க சேஃப் ஆகிட்டாங்க. ஸ்பாட்லேயே ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். அந்த சம்பவம் மட்டும் நடக்கலைன்னா ஓகே, ஸ்பாட்லேயே ஒருத்தர் மௌத்தா போயிட்டார், ஒருத்தருடைய வாழ்க்கையே மாறிப்போச்சு. ஸோ உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் அடுத்தவங்க வாழ்க்கையும் உங்களால் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தப்ப சிங்கப்பூர்லேருந்து என் ஃப்ரெண்டு தாரிக்கு ஃபோன் பண்ணி சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவன் சொன்னான், நல்ல ஒரு அருமையான விஷயம் சொன்னான். நாங்கள்லாம் வண்டி கற்றுக்கும் போது, பைக் கற்றுக்கும் போது மொஃபா, டிவிஎஸ் 50, அவந்தி, எம்ஐடி, ஹமாரா, பஜாஜ், ஓகேங்களா, அந்த பஜாஜ் சட்டாக்கு, அப்புறம் அதுக்கப்புறம் தான் கேபி RX 100ன்னு வந்தோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் அப்படியா இருக்கிறீங்க? இல்லை. நீங்கள் முதல்ல ஆக்சிலேட்டரை திருவி பார்க்குறதே எந்த வண்டியிலன்னா R15 KTM இந்த மாதிரி பைக்கில் தான் பண்ணுறீங்க. அதனால் ஸோ வேகமாக நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க. இன்னொரு விஷயம், இந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல்டாக பைக் ஓட்டுவாங்க, அதாவது சீனாவும் ஓட்டுவாங்க, கண்ட்ரோல்டாக வண்டி ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டுற ஆள் தான் ஒன்று தாரிக்கு ஒருத்தர், இன்னொருத்தர் மஹதி சலாவுதீனானா. 2 பேரும் என்னோட சேஃப் டிரைவிங் ப்ரொசீஜர்ஸ் நான் அவங்கள பார்க்கும்போது, ஸோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி சேஃப்டியாக பைக் ஓட்டுற விஷயத்தில் யானை மாதிரி அவங்க, ஓகேங்களா? அப்பேற்பட்ட யானைக்கு அடி சறுக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஆக்சிடெண்ட் ஆனாங்க. அல்லாவுடைய கிருபை, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னா பொழைச்சது மறுபொழப்பும்பாங்கல்ல, அது ஓகேங்களா? அவங்க 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் கேட்டுக்கோங்க, இன்ஷா அல்லாஹ். அதனால் யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கும் அந்த ஆக்சிடெண்ட் ஆணுச்சு. அவங்கெல்லாம் யானை, நீங்கள்லாம் பூனை கூட கிடையாது, பூனை குட்டிங்க. அதனால் தயவு செஞ்சு வேகமாக வாகனத்தை ஓட்டாதீங்க, இன்ஷா அல்லாஹ். இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு அட்வைஸும் இல்லை. எல்லாரும்